ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம கோழி குஞ்சுகளை ப்ரூடிங் மெத்தடில் வளர்த்தும் போது குஞ்சுகள் வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று கொத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்துட்டு நம்ம கொத்தருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுனாவே ஒரு 1 வீக்கில் கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதனோட ஃபுட்டில் கலந்து ஒரு 1 வீக் வச்சுட்டு வந்து அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிடும். அதுவும் இல்லாமல் கொத்தருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு கிளிப் போட்டுக்கலாம். கிளிப் இல்லை அப்படின்னா அதனோட கோழியோட மூக்கு வந்துட்டு மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்மளோட நெயில் மாதிரி நல்லா ஷார்ப்பாக வளர்ந்துருக்கும். அதை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் கட்டரை வச்சே லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப டார்க்காக பண்ணோம் அப்படின்னா பிளட்டு வந்துடும். அதுக்கு மஞ்சத்தூள் வச்சுருங்க. லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணுங்கள், அவ்வளோதான், சரியாயிரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம நாட்டு கோழி ஃபார்மை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம கோழி குஞ்சுகளை ப்ரூடிங் மெத்தடில் வளர்த்தும் போது குஞ்சுகள் வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று கொத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்துட்டு நம்ம கொத்தருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுனாவே ஒரு 1 வீக்கில் கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதனோட ஃபுட்டில் கலந்து ஒரு 1 வீக் வச்சுட்டு வந்து அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிடும். அதுவும் இல்லாமல் கொத்தருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு கிளிப் போட்டுக்கலாம். கிளிப் இல்லை அப்படின்னா அதனோட கோழியோட மூக்கு வந்துட்டு மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்மளோட நெயில் மாதிரி நல்லா ஷார்ப்பாக வளர்ந்துருக்கும். அதை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் கட்டரை வச்சே லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப டார்க்காக பண்ணோம் அப்படின்னா பிளட்டு வந்துடும். அதுக்கு மஞ்சத்தூள் வச்சுருங்க. லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணுங்கள், அவ்வளோதான், சரியாயிரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம நாட்டு கோழி ஃபார்மை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.